வணக்கம். 130 கோடி மக்களை கார்ல போக வைக்க திட்டம் இருக்கு. ஆனால் 130 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க இந்த நாட்டில் திட்டம் இருக்காங்க இல்ல. நம்ம திராவிட கூட்டத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நமக்கு பிடிச்சவன் என்ன பொய் பேசினாலும் புருடா விட்டாலும் அதை ஆணு வாயை பொழந்துக்கிட்டு ஆமாம் போடுறது. ஒருத்தனை நமக்கு பிடிக்காது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டோம்னு வச்சுங்க, அவன் எவ்வளவு பெரிய சத்தியத்தை பேசினாலும் உண்மையை பேசினாலும் அவனை கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது. அந்த மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி எப்ப பேசினாலும் அதை இவனுங்க நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, குலத்தொழிலுக்கு கூட்டிட்டு போறாரு சொல்றது, இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை எல்லாத்தையும் சாணியில முக்கிய அடிச்சது மாதிரி திருநெல்வேலியில இருக்கிற கண்ணன் ஹரி அப்படிங்கிற ஒரு சகோதரன் பனைமரத்தை மையமா வச்சு இந்த வருஷம் 3 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு தன்னுடைய தொழிலை வளர்த்திருக்காரு. பாமரா ப்ராடக்ட்ஸ்க்கு கரெக்டா மக்களோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 லட்ச ரூபா போன வருஷம் முடிச்சிருக்கோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு போயிட்டு இருக்கோம். வெறும் பனைமரத்தை மட்டுமே வச்சு அவர் சொன்ன தகவல்கள்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் எதனால இப்படி சொன்னாரு அப்படின்னு அவருடைய தொழில பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. இந்த ஈவேரா பெத்து போட்ட தற்குறிகளுக்கு புத்தி வரணும், மக்களுக்கு இது புரியணும். பொருளாதாரம் எங்க இருக்கு, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம நெய்யிக்கு இந்த அரசாங்கம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு கீழே சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்கும். அதன் மூலமா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியையும் நீங்க செய்யலாம். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இந்தியாவில் சாதாரண கருப்பட்டி 500 ரூபா, நல்ல சுத்தமான பவுடராக்கி பதப்படுத்தப்பட்ட கருப்பட்டி 800 ரூபா. இதே கருப்பட்டி அமெரிக்காவில் தெரியுங்களா, சாதாரண கருப்பட்டி 1500 ரூபா நம்ம ஊர் மதிப்புக்கு. இதையே நீங்க பவுடராக்கி அப்படியே போட்டு கலக்கி குடிக்கிற மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புக்கு 2500 ரூபா. உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அதிக கருப்பட்டி அனுப்புறது நாம தான், இந்தியா தான். அதுவும் குறிப்பா தமிழ்நாடு தான் அனுப்புது. இந்தியாவில் மொத்தம் 9 கோடி பனைமரம் தான் இருக்கு. அதுல 5 கோடி பனைமரம் தமிழ்நாட்டுல இருக்கு. இதுவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பனைமரமாக இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே அதனுடைய மதிப்பு தெரியாம நாம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டோம். அந்த சகோதரன் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றாரு. என்னன்னா 5 கோடி பனைமரம் வேணாம், வெறும் ஒரு 50 லட்சம் பனைமரத்தை நம்ம பயன்படுத்தினாலே வருஷத்துக்கு 5000 கோடியை டர்ன் ஓவர் பண்ணலாம்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாருங்களேன். 5000 கோடி இன்னைக்கு தொழில் எங்க இருக்கு, எந்த தொழில இருக்கு? அப்படி ஒரு தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு முதலீடு போடணும், ஒரு ஃபேக்டரி கட்டணும், ஒரு நிலம் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா ஏற்கனவே நம்ம கிட்ட பனைமரம் இருக்குது. அந்த பனைமரத்துல இருந்து பொருட்களை எடுத்து உடனே கல்லுக்கு போயிடக்கூடாது, அதை பத்தி பேசல. கருப்பட்டி இன்னும் ஏராளமான பொருட்கள் அதுல இருந்து எடுக்கலாம். எடுத்தா 50 லட்சம் பனைமரத்துக்கு மட்டுமே வருஷத்துக்கு 5000 கோடி வருன்றாரு. அப்போ இருக்கிற எல்லா பனைமரத்தையும் நீங்க சரியா பயன்படுத்தினா எவ்வளவு பொருளாதாரம் வரும்னு பாருங்க. இப்ப நீங்க ஒரு தொழிற்சாலை அமைச்சீங்கன்னா என்ன ஆகும்? வெளிநாட்டு முதலாளி வருவான், இல்ல வேற ஒரு முதலாளி வருவான். இங்க இருக்கிறவனுக்கு கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுப்பீங்க, இல்ல வட இந்திய வருவான், அவனுக்கு வேலை கொடுப்பீங்க. படிச்சவனுக்கு மட்டும் தான் வேலை கிடைக்கும். இதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணீங்கன்னா படிக்காதவனுக்கு வேலை கிடைக்கும், படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும். கிராமப்புற பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். எவனுமே நான் மெட்ராஸுக்கு போறேன், இல்ல பாம்பேக்கு போறேன், சவுதி அரேபியா போறேன்னு யாரும் போக மாட்டான். ஏன்னா இங்கே எல்லா வருமானமும் இங்கே வந்துடும். ஒரு பனைமரத்தை நம்ம 15 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம்னா அது 150 வருஷத்துக்கு நமக்கு பலன் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, 150 வருஷத்துக்கு அந்த மாநிலத்தின் அமுத சுரபியா அந்த பனைமரம் இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு வளமிக்க ஒரு மரம் பனைமரம். இந்த கிண்டல் பண்ற தற்கூறிங்க யாருமே இவ்வளவு வருமானம் வருது இல்ல, இவ்வளவு பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும், இவ்வளவு ஏற்றுமதி பண்ண முடியும். இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு அரசு கையில என்ன ஒரு திட்டம் இருக்கு? எவ்வளவு வருமானம் வர்ற தொழில அரசு ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு எவனால ஒருத்தன் காரணம் சொல்லுவானா? இத்தனை பேர் குல தொழிலுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். இவங்களுக்கு மொத்தத்துல என்னன்னா கிராமங்களை எல்லாம் அழிச்சிட்டு நகரங்களை பெருசாக்கணும். அதுதான் இவங்க வல்லரசுன்னு நினைக்கிறானுங்க, அதுதான் வருமானம் நினைக்கிறாங்க. மிகச்சிறந்த உதாரணம் சீனா பாத்தீங்கன்னா அங்க ஆரஞ்சு பழம் அதிகம் கிடைக்குதா? ஆரஞ்சு பழத்துல இருந்து என்னன்னு எடுக்கலாம், அங்க ஒரு ஃபேக்டரி. வாழைப்பழம் தான் அங்க அதிகமா விளையுதா? அப்ப அதுக்கு தகுந்த ஃபேக்டரி அங்க. நாடு முழுவதுக்கும் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருகிற திட்டம் சீனா கிட்ட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அது மிகப்பெரிய வல்லரசாகவும் தொழில் வளர்ச்சியோட நல்ல சந்தோஷமாவும் இருக்காங்க. கையில இருக்கிற அருமையான தொழிலை அதை மேம்படுத்தி எல்லாருக்கும் வேலை கொடுத்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தலாங்கிற
எந்தவித எண்ணமும் இந்த அரசுகளுக்கு இல்ல. இந்த அரசுக்கு ஜால்ரா போட இந்த தற்குறிகளுக்கு இல்ல. அவனுங்களுக்கு நக்கல் பண்ண தெரியும், கிண்டல் பண்ண தெரியுமே தவிர ஆக்கப்பூர்வமான சிந்தனை எவங்கிட்டயுமே கிடையாது. பனியன் எக்ஸ்போர்ட் பண்ணணும், துணி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. அந்த ஊர் நிலத்தடி தண்ணீர் எல்லாமே வீணா போச்சு. அப்புறம் தொழில்பேட்டை அமைக்கிறேன்னு எல்லா நகரத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. வேலை கொடுத்துச்சு, கிராமத்துல இருக்கிறவன அங்க கொண்டுட்டு போய் உட்கார வச்சு வேலை கொடுத்துச்சு. கிராமங்கள் என்னாச்சு, பின்தங்கிதான் இருக்குது. அதுக்கப்புறமேலு இப்ப என்ன புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க, ஐடி பார்க் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சோத்துக்கு இல்லைன்னா அரிசி பருப்பு எல்லாமே வந்து ஐடி பார்க்கே கேட்பானுங்க, அவங்களே அங்க டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க போல. இப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை எங்கேயா பாத்துருக்கிறோமா? அண்ணன் சீமான் அவர்களும் மானக்கேடா கேட்கிறாரு. அவங்களுக்கு புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது. சரியா? அமெரிக்கா, ஐரோப்பா, இன்னும் பல நாடுகள்ல வந்து கருப்பட்டியை வந்து கேட்கறாங்க, கொடுக்க முடியல. கருப்பட்டிய டன்னா நம்ம கிட்ட கேட்கறாங்க, ஆனா கொடுக்க முடியல. தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்க முடியும், ஏன்னா இல்ல. பனைமரத்தை பயன்படுத்துறதே கொஞ்சம் தான், அதுல வேலை செய்யறவங்களே கொஞ்சம் தான். அப்ப எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியல. தேவை நிறைய இருக்கு. உள்நாட்டிலேயே கருப்பட்டி ஏராளமான தேவை இருக்குது. கருப்பட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அது உடம்புக்கு வந்து நல்லது செய்யுது, அதோட சர்க்கரை அளவு கம்மியா இருக்கு, எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது, அதுல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு, குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்னு தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டே இருக்குது. இந்த சமயத்துல நாம வந்து இருக்கிற பனைமரங்களை பயன்படுத்தணும், இன்னும் ஏராளமான பனைமரங்கள் நடணும். ஆனா ஒரு அரசாங்கம் இதை கையில எடுத்தா இது வந்து மிகப்பெரிய பொருளாதார பலனை கொடுக்கும், வேலை வாய்ப்பை கொடுக்கும், குறிப்பா மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாத நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கிறான். ஆனால் இங்க அப்படி இல்ல, பண வேட்டைக்கு பூமி தாயின் ஈரக்குலைய அருகிறான். நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வேலை இல்லாதவனுக்கு வேலை கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனா நம்ம இருக்கிற இடத்த வந்து அசுத்தமாக்கிடக்கூடாது. நாளையோட சந்ததி எப்படி வந்து இருப்பான்? நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு வந்து எந்த தண்ணியை குடிப்பான், எந்த காற்றை சுவாசிப்பான்? இந்த பூமி நம்மளுதா? இது வந்து நம்ம வாடகை இருக்கிறோம், இது அப்படியே இருக்கிற மாதிரியே விட்டுட்டு போகணும். ஆனா இங்க என்ன நடக்குது? பணம் பணம் பணம். இது கடைசியில எங்க போய் முடியும்? தொழிலதிபர்கிட்ட காசு போயிரும், நாடு வீணா போயிடும். இனிமேலாவது நம்ம மக்களுக்கு வந்து புத்தி வரணும். எல்லாத்தையும் நம்ம ஒரே வரியில குலத்தொழில்னு விட்டுட்டு இந்த தற்கொலைங்க சொல்றத பேச்சை கேட்டுட்டு தலையில வந்து அந்த ஈவேரா பகுத்தறிவு, நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் கோமணம் கட்டி விட்டோம், நாங்க தான் சாப்பிட சொல்லி கொடுத்தோம், நாங்க தான் ஆனா ஊனா சொல்லி கொடுத்தோம், இது மாதிரி கிளிப்புள்ள சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி சொல்றதுக்கு தான் அவங்களுக்கு அறிவு இருக்குதே தவிர இந்த ஜால்ரா கூட்டத்துக்கும் சரி, இந்த அரசாங்கத்துக்கும் சரி, எந்த தொழிலை வந்து மேம்படுத்தணும், எப்படி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு தொலைநோக்கு திட்டம், இந்த மண்ணையும் இந்த காத்தையும் இந்த தண்ணீரையும் மாசுபடாம பாதுகாக்கணும், இந்த மலையையும் ஆத்தையும் மணலையும் பாதுகாக்கணுங்கிற உணர்வு கொஞ்சம் கூட இல்ல. இப்ப வர்ற இந்த இளம் தலைமுறையினாவது யார் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறா, சரியான வேலை வாய்ப்பை கரெக்டா யார் கொடுப்பா, சரியான கல்வியை யார் கொடுப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஆதரவு அளிக்கணும், அவங்களுக்கு ஓட்டு போடணும், நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும். இந்த புத்தி இனிமேலாவது வரணும். எதிர்காலத்துல தமிழ் தேசிய கருத்துக்கள், இது போல தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்துகிற கருத்துக்கள் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் அதை உள்வாங்கி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களை புரிய வைங்க. ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சா இந்த தமிழ் மக்கள் வந்து உருப்பிட்டுருவாங்க. ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு பொருள், வேலைவாய்ப்பை கொடுக்கிற ஒரு தொழில், இயற்கையை கெடுக்காத ஒரு தொழில், இவ்வளவு இருந்தும் இந்த அரசாங்கம் ஏன் இதை ஊக்குவிக்க மாட்டேங்குது, ஏன் இதை கையில் எடுக்க மாட்டேங்குது, ஏன் அவனுக்கு கிண்டல் பண்றாங்க? தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எது உங்களுக்கான ஆட்சி, யார் உங்களுக்கான அரசியல் தலைவன்? இயற்கையையும் விவசாயியும் மதிக்கல அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு விலையை நம்ம கண்டிப்பா ஒரு நாள் கொடுத்து ஆகணும். இனிமேலாவது இந்த திராவிட மாயையிலிருந்து விலகி ஒரு நல்ல ஒரு ஆட்சி இந்த நாட்டுக்கு வரணும். அது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இந்த இயற்கையை நேசிச்ச ஒரு அரசா இருக்கணும், இயற்கையை சரியா பயன்படுத்துகிறவனா இருக்கணும், விவசாயத்தை வளர்க்குறவனா இருக்கும். நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மக்களுக்கு புத்தி வரும். பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன சொன்னாலும் இந்த மக்களுக்கு அறிய வராதியா, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு தயவு செய்து போவாதீங்க. அப்படிலாம் இல்ல, நம்முடைய மக்களை நம்மளே கைவிட்டுட்டா யார் திருத்துவா? அப்படி நினைச்சிருந்தா எந்த நாட்டிலுமே எந்த அரசுமே வந்து சரியான அரசு அமைஞ்சிருக்காது. மக்கள் வந்து இந்த திராவிட மாயையில இருக்கிறாங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா நாம தொடர்ந்து கருத்துக்களை கொண்டு போய்கிட்டே இருந்தாதான் குறைஞ்சபட்சம் வருகிற சந்ததியாவது புத்தி தெளிஞ்சு நம்ம சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த நாடு உருப்படும். சகோதரனுடைய வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன், தயவு செய்து பாருங்க. இது போன்ற கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் அவங்களை தெளிவிப்பது நம்முடைய கடமை. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் பட்டன் அழுத்தி நம்முடைய சேனலுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் செந்தில். இது தமிழ் கூடாரம்.